நாங்க ஆட்சிக்கு வந்தா என் மகனை முதல்வராக்குவேன், மருமகனை துணை முதல்வர் ஆக்கிடுவேன், ஓட்டு போட்டவங்களை முட்டாளாக்குவேன். ஆட்டு மந்தைகள் போல் இங்கு கூடி இருக்கும் மக்களே, உங்களை அறுக்கத்தான் நாங்கள் இருக்கிறோம். கூட்ட கூட்டமா எங்களை பார்க்க வந்து என்னடா பண்ண போறீங்க? போய் புள்ள குடிங்களை படிக்க வைங்க. நாங்க எதிர்கட்சிக்கார மேல ஊழல் பழி சுமத்துவோம். அவனையே எங்க கட்சியில சேர்த்துட்டு உத்தமன்னு சொல்லுவோம். உங்களுக்கு நல்லது பண்ணவா நாங்க இப்படி நாய் மாதிரி அலையறோம்? கொஞ்சம் யோசிங்க முட்டாள் மக்களே. ஒரு காலத்துல தாத்தாவுக்கு சொம்பு தூக்கணும், இப்ப அப்பாவுக்கு சொம்பு தூக்குறோம், நாளைக்கு பேரனுக்கும் சொம்பு தூக்குவோம். கொத்தடிமையில சிறந்த கொத்தடிமை யாருன்னு கேட்ட என் பேரு தான் வரும். நான் பரம்பரை கொத்தடிமை இல்ல, பரம்பரைக்கே கொத்தடிமைனா ஏன் பண்றது கேவலம். ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக ராஜேந்திர சோழன் ராஜா சோழனெல்லாம் பத்தி பேச வேண்டியிருக்கு. அப்படி என்னடா பண்ணிட்டான் என் கட்சிக்காரன்? ஏதோ கோடி கோடியா கொள்ளையடிச்ச பணத்துல கடவுளுக்கு ஒரு ஷேர் கொடுத்தான். அது என்னமா பெரிய குற்றம் மாதிரி ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம சோசியல் மீடியால வச்சு செய்யறீங்களே, இது நியாயமா? நாங்க கடவுள் இல்லைன்னு சொல்லுவோம், ஆனா ஊழல் பண்ணிட்டு உள்ள போற நிலைமை வந்தா கடவுளன பாட்டனரை சேர்த்துக்குவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நாங்க எப்போ ஆட்சிக்கு வர போறது இல்ல. பெட்டித்தர கட்சி கூட கூட்டணி வைப்போம், தேர்தல் முடிஞ்சதும் காணாம போயிடுவோம். நானும் மாற்றம் வேணும்னு தனியா தேர்தலை சந்திச்சிருச்சு, கை காசு போனதுதான் மிச்சம். அப்ப முடிவு பண்ண இனிமே நமக்கு முதல்வர் கனவு வேண்டான்னு. பெட்டியை வாங்கினோமா, கூட்டணி வச்சோமா, ஜெயிச்சா எம்எல்ஏ, தோத்தா எம்பின்னு போயிட்டே இருக்கணும். இதுதான் எங்கள் அரசியல் பெட்டி அரசியல். அட பாவீங்களா, ஜெயிக்கிற கட்சிக்கு ஆலோசனை சொன்னோமா, சில கோடிகள் அடிச்சோமான்னு அரசியல் ஆலோசகர்னு கெத்தா சுத்திட்டு இருந்தேன்டா. அண்ணே புதுசா கட்சி ஆரம்பிங்க, ஈஸியா முதலமைச்சர் ஆயிடலான்னு எனக்கே ஒரு பண்ணாட ஆலோசனை சொல்லுச்சு. அந்த நாய் பேச்சை கேட்டு கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் நின்று இப்ப ஒரு சீட்டு கூட ஜெயிக்காம அசிங்கப்பட்டு நிக்கிறேன்டா அந்த பிரதர் இன் ஆர்ம்ஸ். டேய் 20 வருஷமா பாலிடிக்ஸ் பண்ணி அரசியலை கரைச்சு குடிச்ச எனக்கே இந்த அடினா பிரதர் இன் ஆர்ம்ஸ்னு என்ன கூப்பிட்டு ஸ்டேஜ்ல நிறுத்தினவனை நினைச்சு பாருங்க. டேய் எவ்வளோ பெரிய வியூக வகுப்படுறானா, என்ன போய் இப்படி கூப்பிட உட்கார வச்சுட்டீங்களேடா, இனிமே ஒரு கட்சிக்காரன் கூட மதிக்க மாட்டானே. நான் வாய் புளித்ததோ மாங்க புளித்ததோன்னு பேச மாட்டேன், ஆதாரத்தோட தான் பேசுவேன். ஏனென்றால் நான் டாடியின் மகன். நான் எதிர்கட்சிக்காரனை பார்த்து கேட்கறேன், அப்படி என்னடா பண்ணிட்டான் என் கட்சிக்காரன்? ஏதோ பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஆட்டைய போட்டான், அதுக்கு நீ என்ன பண்ணணும்? பாதிய கமிஷனா கேட்டு வாங்கிட்டு போகணும். இதுதானையா உலக வழக்கம். ஆனா நீ என்ன பண்ற? ஒரு அமைச்சர்னு கூட பார்க்காம பட்ட பேர் வச்சு அவனை அசிங்கப்படுத்துற. இப்ப எங்க பார்த்தாலும் 10 ரூபா தான் ட்ரெண்டிங்ல போகுது, இதுல பாட்டு வேற பாடி இன்சல்ட் பண்றீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பேனர் கலாச்சாரத்தை ஒழிப்போம்னு சொல்லுவோம், ஆனால் எங்களுக்கே 50 அடியில பேனர் வைப்போம். பேனர் விழுந்து விபத்து ஏற்பட்டா பேனர் வச்சவனை விட்டுட்டு டிசைன் பண்ணவன் கடைய சீல் வச்சு அவனை தூக்கி உள்ள வைப்போம். நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வியை கேட்டு எங்களை அசிங்கப்படுத்தி ஊடக தர்மத்தை மறந்து நீங்களும் அசிங்கப்படாதீங்க. ஆக்கப்பூர்வமான கேள்வியை மட்டும் கேட்குங்க. எங்களை மாதிரி அரசியல்வாதிங்க கிட்ட உங்களை மாதிரி பத்திரிக்கைக்காரங்க எங்க துறை சம்பந்தமான கேள்வியை மட்டும் கேளுங்க. அதை விட்டுட்டு அந்த கட்சியில அவன் அதை சொன்னான், இந்த கட்சியில இவன் இதை சொன்னான், அந்த டிவியில அந்த ஷோவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேவலமான கேள்வியை கேட்காதீங்க. என் தொண்டர்களை படிப்பறிவில்லாதவர்கள் என்று அழைப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏனெனில் நான் ஒரு பெரிய படிப்பறிவில்லாதவன். டேய் தம்பிகளா, நான் பேசுறது பூரா பொய்ன்னு தெரிஞ்சும் என்ன நம்பி வந்து நிக்கிறீங்களேடா, பாத்துக்கலாம்டா. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. நான் வாய் புளித்ததோ மாங்கா புளித்ததோ என்று பேச மாட்டேன். எனக்கு என்ன எழுதி கொடுக்கிறார்களோ அதைத்தான் பேசுவேன். அட பாவிங்களா, நீங்க கூட்டணிக்கு வருவீங்கன்னு தானடா எங்க கட்சி கூட்டத்துல உங்க கட்சி கொடிய பறக்க விட்டோம். இப்படி கூட்டணி இல்லைன்னு ஒரே போடா போட்டு என் அரசியல் வாழ்க்கைக்கு ஆப்படிக்க பாக்குறீங்களடா. என் கட்சிக்காரன் இப்ப எந்த கட்சியில இருக்கான்னு எனக்கே தெரியல. ஏய், ஒரு படம் ரிலீஸ் பண்றதுக்கு
எங்க அம்மா அவனை வீட்டு வாசல்ல நிக்க வச்சாங்கடா. அவன்கிட்ட போய் இப்படி கூட்டணி கெஞ்சுறீங்களேடா. நாங்கள் ஆட்சிக்கு வருதல் உங்கள் வங்கி கணக்கில 15 லட்சம் போடப்படும் சொல்லுவோம். அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டு உங்க பணத்தை பிடுங்குவோம். எங்கள் கட்சியில கூட்டணி வைத்தாலும் உங்கள் கட்சியை அழிப்பேன், கூட்டணி வைக்கவில்லை என்றாலும் உங்கள் கட்சியை அழிப்பேன். இதுதான் எங்கள் ஃபார்முலா. எங்கள் கட்சி கூட கூட்டணி வச்ச உங்க கட்சி அழியும் தெரிஞ்சு கூட்டணி வைக்கிறாங்களேடா. யாரா நீங்கெல்லாம்? உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தான் முதல்ல தலைமறைவாவேன். இந்திய வரலாற்றிலே எங்களை போல் கேவலமான கட்சியை கண்டதுண்டா மக்களே? உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் வரமாட்டேன். வண்டியில அடைத்து வர வச்சு உங்களுக்கு ஆறுதல் கூறுவேன். இதுதான் புதிய அரசியல். உங்களுக்கு என்ன ஆனாலும் ஆறுதல் கூற நாங்கள் வரமாட்டோம். ஆறுதல் பெற உங்களை வர வைப்போம். நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் எனக்கு முட்டு கொடுக்கிற முட்டாள் ரசிக குஞ்சு இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாராளுமன்றம் பனையூரில் மாற்றப்படும். ஆன்லைனில் வாக்களிக்க சட்டம் இயற்றப்படும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வெயில் காலத்தில் நீர்ப்பந்தல் போல் மழை காலத்தில் சூடாக வடையும் பஜ்ஜியும் இலவசமாக தருவோம். நாங்கள் ஆட்சிக்கு வருதல் அனைத்து குழந்தைகளுக்கும் அன்லிமிட்டெட் இன்டர்நெட் வசதியுடன் ஸ்மார்ட் போன் வழங்கப்படும். எங்கள் கட்சிக்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். நாங்கள் உங்களுக்கு இலவச மிட்டாய் குச்சிகள் மற்றும் சிட்டுக்குருவி ரொட்டி வழங்குவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்கள் முழு நேர கவனமும் சினிமா பார்ப்பதும் அதை பாராட்டி விமர்சனம் செய்வதும் போட்டோ எடுத்து போஸ்ட் போடுறதுல தான் இருக்கும். நாங்கள் ஆட்சிக்கு வருதல் குடும்ப அரசியல் பண்ணிட்டு குதூகலமா இருப்போம். உங்கள் குடும்பத்தை பற்றி கவலைப்பட மாட்டோம். தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க 2 மணி நேரம் கொடுப்போம். ஆனால் நீங்கள் சரக்கடித்து சந்தோஷமா இருக்க 8 மணி நேரம் கொடுப்போம். அப்பதான் 10 ரூபாய் கமிஷன் வரும். தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க 2 மணி நேரம் கொடுப்போம். ஆனால் நீங்கள் சரக்கடித்து சந்தோஷமா இருக்க 8 மணி நேரம் கொடுப்போம். அப்பதான் 10 ரூபாய் கமிஷன் வரும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் வரி பணத்தில் கோடி கோடியாக கள்ளையாடி எடுப்போம். அந்த பணத்தை வெளிநாட்டில பதுக்கி வைப்போம். எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு உங்க தொகுதி பக்கமே வர மாட்டோம். வெளிநாட்டு பயணத்துல பிஸி ஆயிருவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பேருந்து கட்டணத்தை உயர்த்துவோம், மின்சார கட்டணத்தை உயர்த்துவோம். உங்கள் வருமானத்தை மட்டும் உயர்த்த மாட்டோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடனை ரத்து செய்வோம், நகை கடனை ரத்து செய்வோம்னு சொல்லுவோம். ஆனால் செய்ய மாட்டோம். எல்லாம் பிரியாணி சாப்பிட்டீங்களா? இல்ல ஏன் கட்சிக்காரங்க அதுலயும் கமிஷன் அடிச்சாட்டாங்களா? சொல்லுங்க மக்களே. உங்கள மாதிரி தற்குறி மக்கள் இருக்கிற வரைக்கும் எங்கள மாதிரி அரசியல்வாதிங்க செழிப்பா வாழ்ந்துட்டு தான் இருப்போம். உங்க பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க சொல்லிட்டு எங்க பிள்ளைங்களை பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைப்போம். நாங்க பேசுறத கேட்டு என்ன பண்ண போறீங்க? நாங்க வாக்குறுதி கொடுப்போம், தேர்தல் சமயத்துல நிறைவேற்றுற மாதிரி நடிப்போம். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டாளுக்கு 10 ரூபா. கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, வருமானத்துக்கு என்ன பண்ண போறீங்க? கட்சி ஆரம்பிச்சதே வருமானத்துக்கு தானடா. அது எப்படிங்க? நம்ம கட்சி ஆரம்பிச்சா 4 பேர் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, 4 பஞ்சாயத்து வரும், அப்படியே டெவலப் ஆகி போக வேண்டியதுதான். அப்ப எலெக்ஷன்ல நிக்க மாட்டீங்களா? வேட்புமனு தாக்கல் பண்ணுவோம், வாபஸ் வாங்க ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அப்படியே வாங்கி செட்டில் ஆக வேண்டியதா மணியா?